எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் படைந்து வணங்குகிறேன். ஜோட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்தார்கள் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிரை சஷ்டி 9/1/2026. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. புதுசா பயணம் வந்து மேற்கு திசையை நோக்கி போறதா இருந்தா மட்டும்தான் வெள்ளம் எடுத்துங்க. ஓகேங்களா. இன்றைய திதி சஷ்டி திதி காலை 11:43 வரை, பின்பு சப்தமி திதி. நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மாலை 6:06 வரை, பின்பு அஸ்த நட்சத்திரம். யோகம் சோபனம் நாம யோகம். கர்ணம் வணிசை கர்ணம் காலை 11:43 வரை, பின்பு பத்திரை கர்ணம். சந்திராஷ்டமம் அவிட்ட நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சந்திர பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான். கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். நம்ம ஜோதிட குறிப்பில் தை மாத பலன்கள் பார்க்குறோம். 12 ராசிக்குமே வந்து பார்க்குறோம். இப்போ முதல் 3 ராசிக்கு வந்து பார்த்துருக்குறோம். ஒரு சில பேர் வந்து அப்படியே எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலன்கிறது வந்து 30 நாளைக்கு முன்பின் வந்து கண்டிப்பாக அந்த பலன் அந்த கிரகங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பை வந்து கொடுத்துரும். ஓகேங்களா. இன்னைக்கு கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஓகேங்களா. தை மாதம் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் அமைப்போட இருக்கிறாங்க. சூரிய பகவான் இருக்கிறாங்க, புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பை வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இவங்க வந்து போன ஜென்மத்தில் செஞ்சுட்டு வந்த புண்ணியங்கள் வந்து தேடி அலையக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. போன ஜென்மத்தில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கான அமைப்பு வந்து கடவுள்கிட்ட போய் சரணடைகிறது. அதை போய் கண்டிப்பாக செய்வாங்க இந்த தை மாதத்தில். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய காலகட்டத்தில் முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் அதே மாதிரி ஆடி மாதம், இந்த 2 மாதத்துல வந்து நம்ம முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு வந்து சாமி கும்புற வழக்கங்கள் வந்து உண்டு. அதுதான் சொன்னேன், இவங்க வந்து அந்த புண்ணியத்தை தேடி போவாங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க வந்து அந்த அமைப்பை வந்து முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு வந்து படையல் போட்டு வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்பு அதிகமாகவே உண்டு. எல்லா ராசி உள்ளவங்களும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும். ஓகேங்களா. பயணங்கள், அடிக்கடி பயணங்கள் தை மாசத்துல ஒன்று ஊருக்குள்ளார சுத்துற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நீண்ட தூர பயணங்களை வந்து கொடுக்கும். ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து தாய் மாமன் மூலம் நன்மைகள் வந்து ஏற்படும். கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் தாய் மாமனால் அல்லது நண்பர்களால் வந்து ஆதாயம் அனுகூலம் வந்து உண்டு. மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசியில பிறந்த மாணவர்களுக்கு 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக வச்சுக்கணும். குழந்தைதான் நீங்க கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும் தை மாசத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி 6வதுல இருந்து +2 வரைக்கும் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெற்றி வாய்ப்புகள் வந்து கொடுக்கும். 2 டிகிரி பிஜி அண்ட் யூஜி படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக ஏற்படும். ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்கறது, ப்ராஜெக்டுக்காண்டி வெளியில போறது, இந்த மாதிரி அமைப்புகள் வந்து செலவுகள் அதிகமாக ஏற்படும் தை மாதத்துல. இப்போ பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான அமைப்பு வந்து நல்லாவே கொடுக்கும். போட்டித் தேர்வு பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு போட்டிகள் வந்து இருக்கும் இந்த மாதத்துல, தை மாதத்துல மட்டும்தான். கடகராசியில பிறந்தவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நிச்சயமாக எதிர்பார்த்த
அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதம் வந்து ஏற்படும். ஆனா கிடைக்கும், மாச கடைசியில கூட கிடைக்கலாம். வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்களுக்கு வந்து கண்டிப்பா வெளிநாட்டு யோகத்தை வந்து கொடுத்துரும். உள்ளார லோக்கலுக்குள்ளாரே ஒரு நல்ல ஜாப்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் தை மாதம் இறுதியில் கிடைக்க வாய்ப்புகள் வந்து உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறதா இருந்தா தவிர்த்தலாம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வர டைம்ல வந்து யாரும் பணம் கொடுத்து ஏமாற மாட்டீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க. கடகராசி பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு ஏமாற்றம் தான். ஓகேங்களா? இவங்களோட அம்மாக்கு எப்படி இருக்கும்? கடகராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நன்மைகள் வந்து உண்டு. அவங்க தாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கி வைக்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு இடம் வேணும் நமக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். வாகனத்து மேல ஆசைகள் வரும். நகை வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இந்த தை மாதத்துல செஞ்சே ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் வந்து இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கும் அவங்களோட கணவருக்கும் சின்ன கருத்து வேறுபாடு. இதனால வந்து அப்பா அம்மாவுக்கு 2 பேத்துக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். ஓகேங்களா? இவங்க சொல்லக்கூடிய இடத்துல அவங்க கணவர் வேண்டான்னு சொல்லுவாங்க. நகை வாங்கலாம்னா வேண்டான்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது ஒரு செலவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும். கடகராசியில பிறந்தவங்களுக்கு தை மாதம் மட்டும்தான். தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரயம் ஏற்படும். அப்ப தந்தைக்கு வந்து விரயம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆரோக்கியத்துல வந்து நீங்க வந்து கவனம் செலுத்தணும். இல்லைன்னா மருத்துவமனைக்குங்கிறது அடிக்கடி போறதுக்கான செலவுகள் வந்து வரும். தை மாதம் மட்டும்தான். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுக்குள்ளார ஒற்றுமைங்கிறது குறையும். அப்பா அம்மாவோட ஒற்றுமை வந்து இந்த தை மாதத்துல வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? நீங்க வீட்டுல இருக்கும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்து நீங்க சமாதானப்படுத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் தை மாதத்துல கடகராசியில பிறந்தவங்களுக்கு. இதுல திருமணம் ஆக வேண்டிய நபர்களுக்கு வந்து திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இப்ப காதலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காதல் வந்து கைகூடும். இப்ப காதல் சொல்லலாம் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய தடை வரும். எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குது. தை மாதம் கண்டிப்பாக சொல்லி விடுவார்கள். அந்த மாதிரி அமைப்பு வந்து உண்டு. 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தை மாதத்தை வந்து செய்ய வேண்டாம். ஓகேங்களா? குழந்தை பாக்கியம், கல்யாணமாகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். 2வது குழந்தைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு மட்டும்தான் தாமதம். முதல் குழந்தை திருமணம் ஆகுது அப்படின்னா இப்ப இந்த கார்த்திகை மாசம் திருமணம் ஆனவங்களுக்கு இந்த தை மாதத்துல இருந்து அதுக்கான அமைப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி, ஓகேங்களா? கடகராசியில பிறந்தவங்க ஆணா இருக்கட்டும் அல்லது பெண்ணா இருக்கட்டும், அவங்களோட பார்ட்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் வந்து ஏற்படும். அவங்களும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. கடன் வாங்கியாச்சும் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வரும். ஆரோக்கியத்துல மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? கடகராசியில பிறந்த ஒரு ஆணா இருந்தால் அவங்க மனைவியை எடுத்துக்கணும். மனைவியா இருந்த ஆணுக்கு இந்த அமைப்புகள் வந்து உண்டு. ஆரோக்கியத்துல மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும். உங்களோட பார்ட்னரோட அமைப்புல வந்து கொஞ்சம் கவனம் வேண்டும். பதவி உயர்வு கிடைக்குமா சார் அப்படின்னா நிச்சயமாக இந்த தை மாதத்துல வந்து பதவி உயர்வு வந்து கிடைக்கும். கூட பிறந்தவங்களுக்கு இளைய உடன் பிறப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தேடி வரும் அவங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தம்பி தங்கச்சி கடகராசியில பிறந்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த தை மாதம் வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கலாம். எதுல வேணாலும் அவங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஒரு அதிர்ஷ்டம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதிகமாக சினிமாவுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. மூத்தவங்க இருக்கிறாங்க கடகராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னா அவங்களாலையும் இவங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஒரு பாக்கியம் வந்து ஏற்படும் மூத்தவங்களுக்கும். ஸோ இப்போ கடகராசியில பிறந்தவங்க தம்பி தங்கைக்கும் அண்ணன் அக்காவுக்கு எல்லாத்துக்குமே இந்த தை மாதம் வந்து சிறப்பாக இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த தை மாதத்துல பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நன்மையில தான் முடியும். ஓகேங்களா? பேச்சிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகார தோரணை இருக்கும். இது வரைக்கும் இருந்ததை விட இந்த தை மாதத்துல வந்து புதுசா புதிய நிறைய திட்டங்களோ புதிய முயற்சிகளோ அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அந்த மாதிரி அமைப்புல தான் இருக்கு. ஓகேங்களா? இது இன்னைக்கு பார்த்தது ஃபுல்லாவே நம்ம கடகராசிக்கு தை மாதத்துக்கும் முழுமையா நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். புதுசா பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டுல எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட கோரிக்கை என்ன, பாசிட்டிவா எழுதணும். ஓகேங்களா? கடன் அடையணும்னு நினைக்க கூடாது. நல்ல வருமானம் வரணும்னு நீங்க நினைக்கணும். வருமானம் வந்தாவே நீங்க வந்து பணத்தை வந்து அடைச்சிட போறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நோய் தீரணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆரோக்கியத்துடன் வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கணும். எல்லாத்துலயுமே பாசிட்டிவா எடுத்துக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நியாயமான கோரிக்கையை வந்து தொடர்ந்து எழுதிட்டே வாங்க. ஆனா தனக்கு நம்பர்கள் வந்து மாறுபடும். ஓகேங்களா? ஆனா உங்களோட கோரிக்கை மட்டும் மாத்தவே கூடாது. அந்த காரியம் நடந்து முடியற வரைக்கும். இப்ப திருமணத்துக்காண்டி எழுதுறீங்கன்னா திருமணம் ஃபிக்ஸ் ஆகி நீங்க தாலி கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து நீங்க வந்து உங்களோட கோரிக்கை வேற எது வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேலை கிடைக்கிற வரைக்கும் வேலை கிடைக்கணும், நல்ல வேலை, எதிர்பார்த்த அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா? மனசுல நினைச்சுக்கிட்டு நம்பர் மட்டும் எழுதணும் இந்த இடத்துல. ஓகே,
அதுக்கப்புறம் வேலை கிடைச்ச பிறகு அடுத்த உங்களோட கோரிக்கை, திருமணம் நடக்கணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, வீடு வாங்கணுமா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்பரை மட்டும் மாத்திக்கணும். எண்ணத்தை வந்து நீங்க வந்து மாத்தவே கூடாது. இப்போ ஒரு சில பேர் வந்து சந்திராஷ்டம அன்னைக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், நமக்கு வந்து தடை ஏற்படும், தாமதம் ஏற்படும், ஒரு கஷ்டம் ஏற்படும், ஒரு அலைச்சல் ஏற்படும், ஒரு அனுகூலமே இல்லைன்னு தான் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ராசி பலன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ராஜநிலையோட எண்ணம் வந்து எழுதிருப்பாங்க. இன்னைக்கு வந்து அவிட்டம் நட்சத்திரக்கு வந்து சந்திராஷ்டமம், அது மகர ராசியில பிறந்தாலும் சரி, கும்ப ராசியில பிறந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம். நீங்க வந்து இப்ப மகர ராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லக்கூடிய எண்களை வந்து எழுதுங்க. கும்பராசியில பிறந்தவங்களும் உங்களுக்கு உண்டான எண்ணை எழுதிட்டு போங்க. கண்டிப்பா அந்த சந்திராஷ்டமம் வேலை செய்யாது. மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 73. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு, நீங்க 04 எழுதிட்டு போங்க, நிச்சயமாக சந்திராஷ்டமம் வேலை செய்யாது. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் ரெண்டுலயுமே வரும், ஓகேங்களா? அப்ப கும்பராசி நண்பர்கள் வந்து 32ங்கிற எண்ணை வந்து கையில எழுதிட்டு போங்க, நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஒண்ணும் பண்ணாது. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. உங்க ராசிக்கு உண்டான எண்களை வந்து எழுதிட்டு போங்க, நிச்சயமாக இந்த நாள் இனிய நாளா அமையும். நீங்க வெற்றி அடைஞ்ச பிறகு உங்க வீட்டில் இருக்க மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ படிக்கிற குழந்தைங்களுக்குன்னா இதை நம்பர் எழுதி வைங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.